பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஆண்டவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டு காயப்பட்டு எல்லா விதமான அக்கிரமத்தில், நிந்தனையில், அவமானத்தில் அவர் கடந்து போனார். எதுக்கு தெரியுங்களா? நாம சுகமா இருக்கணுங்கிறக்காக. ஏசாயா 53 வசனத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமை இந்த நாளில் எந்த இடத்துல சுகத்துக்காய் காத்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல தேவனுடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கணும் இருக்கிறீங்களோ, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திப்பார். இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை இன்னைக்கு உங்களை தொடும். எந்த இடத்துல சரீரத்தில் குணமாகணும், எந்த இடத்துல மனதில் நீங்க குணமாகணும், கர்த்தர் உங்களை குணமாக்க ஆவலோடு காத்து இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும். இந்த நாளில் கர்த்தருடைய விடுதலை உங்க மேல கடந்து வரும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா, சந்தோஷத்தை கொடுக்கும்படியா, இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயம் எடுக்கும்படியாக தான் அப்பா சிலுவைக்காய் கடந்து போனார். அவர் சிலுவைக்கு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சிலுவையில கடந்து போன இந்த பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். ஏன் நீங்க கஷ்டப்படணும்? இப்பொழுது தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது எந்த இடத்துல குணமாகணும், ஒரு விடுதலை வரணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவர் அந்த நாளில் கடந்து போன எல்லா உபத்திரவத்தின் மத்தியில், அந்த ரத்தத்தின் வல்லமையில், அந்த தழும்புகளால் ஆண்டவரை நாங்கள் சுகமாகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்துல யார் யார் என்னென்ன பலவீனத்தில் இருக்கிறாங்களோ, சரீரத்தின் பலவீனத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அன்றே மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தழும்புகளால் அவர்கள் சுகமடையும்படியா ஜெபிக்கிற, உம்முடைய தழும்புகள் இருக்கிற அந்த வல்லமை அவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற, அந்த சுகத்தின் வல்லமை அவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால என்னோடு கூட ஜெபிங்க. ஆண்டவரே, ஏசாயா 53 வசனத்தின்படி உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிற ஆண்டவரே, உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை சரீரத்தின் எந்த பகுதியில் பலவீனம் இருந்தாலோ ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற, விடுதலை உருவாகும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒருவரும் சுகம் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. உம்முடைய தழும்புகளால் சுகமடைவார்களாக, உம்முடைய தழும்புகளால் சுகமடைவார்களாக. ஆண்டவரே, சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும், சகோதரனுக்குள்ள சகோதரிக்குள்ள ஆண்டவரே என்ன பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனம் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாவதாக. உம்முடைய தழும்புகளால் குணமாவார்களாக. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உங்க ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ரத்தத்தின் பெருந்துளையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக. அவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். வல்லமை ஒப்பு கொடுக்கிற கிருபையின் கரவழி நடத்திட்டு ஆண்டவரே, அப்பா இடத்துல சொல்லுங்க, உங்க தழும்புகளால் நான் குணமானதுக்காய் ஸ்தோத்திரம், அந்த சுகம் எனக்குள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த சுகத்தின் வல்லமை தொட்டதற்காய் நன்றி. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். அப்பா உங்களை மன மகிழ்ச்சினால் நிரப்புவார். இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படியா தேவன் உங்களை கரம் பிடிப்பார். God bless you.